அமெரிக்காவுக்கே தெரியாமல் ஸ்டேலின் தாக்குதல், ட்ரம்பின் அறிவிப்பால் பரபரப்பு. அமெரிக்காவில் கூட்டமாக பறக்கும் மர்ம ட்ரோன்களால் பரபரப்பு, முக்கிய தலைகளுக்கு குறிவைப்பு. இது எங்கள் போரல்ல, ட்ரம்பின் கோரிக்கையை திட்டவட்டமாக மறுத்த ஐரோப்பா. குவைத்தின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ட்ரோன் தாக்குதல். கார்த்திகை தீபமாக ஸ்டேலை காட்சியளிக்க வைத்த ஈரானின் கொடிய தாக்குதல். ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை, சவுதி அரேபியா எச்சரிக்கை. ஈரானின் அறிவீனமான முடிவு, ஸ்டேலின் உதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அழிப்போம், ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை. தீவிரமடையும் போர் பதற்றம், நடுவானில் சுட்டு வீழ்த்தப்படும் ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள். வளைகுடா எரிசக்தி தளங்கள் மீதான தாக்குதல்களுக்கு ஓமான் கண்டனம். ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுப்பதற்கு தமக்கு உரிமை உண்டு என சவுதி அரேபியா வெளியுறவு அமைச்சர் பைசல் பின் ஃபர்ஹாட் அல் சபூத் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் தலைநகரில் உள்ள 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது நடாத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ரியாத்தில் நடைபெற்ற வெளியுறவு அமைச்சர்களின் சந்திப்புக்கு பின்னர் ஊடகங்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். ஈரான் தனது தவறான கணிப்புகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும், இவ்வாறான தாக்குதல்கள் மூலம் டெஹ்ரான் எவ்வித நன்மையும் அடையப் போவதில்லை என குறிப்பிட்டார். ஈரான் தனது அண்டை நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை விட அவர்கள் மீது அழுத்தம் கொடுக்கவே முயற்சிப்பதாக இளவரசர் பைசர் மேலும் சுட்டிக்காட்டினார். எனினும் இந்த அணுகுமுறை ஒருபோதும் வெற்றியளிக்காது என்பதுடன் இது அரசியல் ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் ஈரானுக்கே பாதிப்பு ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானில் ஜனவரி மாதம் நடைபெற்ற நாடு முழுவதும் பரவிய அரசு எதிர்ப்பு போராட்டங்களின் போது 2 காவல்துறை அதிகாரிகளை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட 3 போராட்டக்காரர்கள் தூக்கிலிடப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தகவலை ஈரானின் நீதித்துறை செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கொலை மற்றும் கடவுளுக்கு எதிராக போர் நடாத்துதல் போன்ற குற்றங்களில் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டதாக நீதித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் அவர்கள் ஸ்டேல் மற்றும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த போராட்டங்கள் முதலில் பொருளாதார பிரச்சினைகளை எதிர்த்து தொடங்கின. பின்னர் அவை ஈரான் அரசாங்கத்துக்கு எதிரான நாடு முழுவதும் பரவிய பெரிய போராட்டங்களாக மாறின. அமெரிக்காவில் அமைந்துள்ள மனித உரிமை அமைப்பு HRANA வெளியிட்ட தகவலின்படி இந்த போராட்டங்களின் போது சுமார் 6488 போராட்டக்காரர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த எண்ணிக்கையில் 236 குழந்தைகள், 76 போராட்டத்தில் ஈடுபடாதவர்கள் மற்றும் 207 இராணுவம் மற்றும் அரசு சார்ந்தவர்கள் ஆகியோரின் மரணங்கள் சேர்க்கப்படவில்லை. மேலும் பாதுகாப்பு படைகள் மேற்கொண்ட கடுமையான அடக்குமுறைகளுக்கு பிந்தைய சுமார் 11,744 வழக்குகள் இன்னும் ஆய்வில் உள்ளது என ஹர்னா தெரிவித்துள்ளது. வளைகுடா எரிசக்தி தளங்கள் மீது நடாத்தப்படும் தாக்குதல்களை ஓமான் கண்டித்துள்ளது. கட்டார், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் உள்ள எரிசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடாத்தப்படுகிறது. சர்வதேச நியமங்கள் மற்றும் பொது பாதுகாப்பு நடவடிக்கைகளை மதித்து தாக்குதல் சம்பவங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த மோதல் நிலை தொடர்பில் ராஜதந்திர ரீதியிலான அணுகுமுறை பின்பற்றப்பட வேண்டும் என ஓமான் வலியுறுத்தியுள்ளது. ஈரானில் இன்று ஏவப்பட்ட 7 பெலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 15 ட்ரோன்கள் என்பனவற்றை தமது வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து அளித்துள்ளதாக ஐக்கிய அரபு ராச்சியம் தெரிவித்துள்ளது. மோதல் ஆரம்பமான நாள் முதல் இதுவரை 334 பெலிஸ்டிக் ஏவுகணைகள், 15 குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் 1714 ட்ரோன்களை தாம் எதிர்கொண்டுள்ளதாக நாட்டின் பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் காரணமாக 2 இராணுவத்தினர் மற்றும் 6 பேர் பொதுமக்கள் உயிரிழந்ததோடு 158 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் ஸ்டேலும் ஈரானை வான்வழியாக கடுமையாக தாக்கியதைத் தொடர்ந்து ஈரான் பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. இதன் காரணமாக ஸ்டேல், அமெரிக்கா மற்றும் அவற்றின் படைத்தளங்கள் அமைந்த வளைகுடா நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் பல்வேறு நாடுகளிலும் எரிபொருள் பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட சிக்கல் எழுந்துள்ளதுடன் வான்கடல்வழி பயணங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் 19ஆம் நாள் எட்டியுள்ள நிலையில் ஈரான் நேற்றிரவு மேற்கொண்ட பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதல் ஸ்டேலை அதிர செய்துள்ளது. குறித்த தாக்குதலில் ஸ்டேலைச் சேர்ந்த 2 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது ஈரானின் பழிவாங்கல் நடவடிக்கையாக கருதப்படுகிறது. ஈரான் விடுத்த பல அலைகளான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மத்திய ஸ்டேலில், குறிப்பாக ரம்கான் பகுதியில் தாக்குதலை நிகழ்த்தியுள்ளன. இதில் கிளஸ்டர் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாக ஸ்டேலிய ஊடகங்கள் மற்றும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த ஏவுகணைகள் வானில் பிரிந்து பல சிறு குன்றுகளாக பரவி தாக்கும் திறன் கொண்டவை. இஸ்ரேலிய அவசர சேவை அமைப்பான மெகன் டேவிட் அடோம் தெரிவித்தபடி
ரமத்கான் பகுதியில் உள்ள ஒரு வீட்டு கட்டிடத்தில் ஏற்பட்ட தாக்குதலில் 70 வயதை நெருங்கிய தம்பதியினர் தாக்கப்பட்டு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பல லேசான காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. டெல் அவிவ் மற்றும் அருகிலுள்ள பகுதிகளில் பல இடங்களில் தாக்குதல் எச்சங்கள் விழுந்துள்ளதாக தொடர்ந்து சேவைகள் தடைப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதல் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரானின் மூத்த தலைவர்களை கொன்றதற்கு பதிலடியாக நடாத்தப்பட்டதாக ஈரான் அறிவித்துள்ளது. குறிப்பாக அலி லாரியானி, மூத்த அரசியல் ஆலோசகர் மற்றும் எஸ்மாயில் கதீப் போன்றோர் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இது நடந்துள்ளது. ஐடிஎஃப்பின் தொடர் தாக்குதல்கள் ஈரானின் IRGC உள்கட்டமைப்பு மற்றும் பாஜித் படைகளை இலக்காக கொண்டுள்ளன. இந்த நிலையில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஸ்டீல் ஹார்ட்ஸ் ஈரானிய தலைவர்களை வேட்டையாடுவோம் என எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானை எதிர்த்து மேற்கொள்ளப்படும் இராணுவ நடவடிக்கைகளில் இணைவதற்கான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த அழைப்பை ஐரோப்பிய நாடுகள் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. குறிப்பாக பெட்டிக் மெர்ஸ் தலைமையிலான ஜேர்மன் இந்த மோதலில் நேரடியாக ஈடுபட மாட்டோம் என உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது. இதுகுறித்த மெர்ஸ் ஜேர்மன் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது ஈரான் அண்டை நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதை ஏற்றுக்கொண்டாலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் இந்த போரின் நோக்கம் மற்றும் முடிவுகள் குறித்து தங்களுக்கு தெளிவில்லை என கூறியுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக இந்த நடவடிக்கைகள் எவ்வாறு வெற்றி பெறும் என்பதற்கான நம்பகமான திட்டம் எதுவும் எங்களிடம் பகிரப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை உலகின் முக்கிய எண்ணெய் மற்றும் எரிவாயு கடல் பாதையான ஹோர்முஸ் நீரிணை தற்போது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதை திறக்க இராணுவ உதவி வழங்குமாறு அமெரிக்கா கேட்டிருந்தது. இருப்பினும் ஜெர்மனி அதனை தெளிவாக மறுத்து போர் நீடிக்கும் வரை ஹோர்முஸ் நீரிணையில் இராணுவ பங்கேற்பு இல்லை என அறிவித்துள்ளது. இந்த நிலைப்பாட்டை ஜெர்மனியின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் மேலும் வலுப்படுத்தியுள்ளார். இது எங்கள் போரல்ல, இதை நாங்கள் தொடங்கவில்லை என அவர் வெளிப்படையாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று இம்மானுவேல் மேக்ரோன் தலைமையிலான பிரான்சும் இந்த மோதலில் நாம் ஒரு தரப்பாக இல்லை என தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஐரோப்பிய நாடுகள் மொத்தமாக இந்த போரில் நேரடி ஈடுபாட்டிலிருந்து விலகியுள்ளன. இந்த நிலையில் அமெரிக்காவின் கோரிக்கை நிராகரித்ததன் மூலம் ஏற்கனவே உக்ரைன் போர் உள்ள பல காரணங்களால் அழுத்தத்தில் உள்ள அட்லாண்டிக் கடந்த உறவுகள் மேலும் பாதிக்கப்படக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. ஈரான் மற்றும் அண்டை நாடுகளுடனான போர் உக்கிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ, அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் ஆகியோரின் வீடுகளை சுற்றியுள்ள பகுதிகளில் மர்ம ரோன்கள் வட்டமிட்டது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மிகவும் பாதுகாப்பு நிறைந்த போசிங்டன் அமெரிக்க இராணுவ தளத்தின் வளாகத்தில் அவர்களின் வீடுகள் அமைந்துள்ளன. இந்த நிலையில் சுமார் 20 ரோன்கள் கூட்டமாக இணைந்து மிக குறைந்த உயரத்தில் பறப்பதை அதிகாரிகள் கவனித்துள்ளார்கள். வர்ஜீனியாவில் உள்ள லாங்லி விமானப்படை தளம் போன்ற அதீத பாதுகாப்பு நிறைந்த இராணுவ மையங்களிலும் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் ட்ரோன்கள் பறந்து வருகின்றன. இந்த சம்பவங்கள் குறித்து FBI மற்றும் பென்டகன் உயர்மட்ட விசாரணைகளை தொடங்கியுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான், கட்டார் போன்ற மிகவும் அப்பாவி நாட்டை தாக்க அறிவீனமாக முடிவு செய்தால் தவிர ஸ்டீல் சவுத் பிராஸ் காஸ்பீல்ட் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தாது என தெரிவித்தார். இந்த கருத்து ஈரான் தனது பாரசீக வளைகுடா அண்டை நாடுகளின் ஆற்றல் வசதிகளின் மீது தாக்குதலை அதிகரித்ததன் பின்னர் வெளியாகியுள்ளது. குறிப்பாக உலகின் மிகப்பெரிய LNG வசதிகள் அமைந்துள்ள கட்டாரை ஈரான் தாக்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு முன்பு ஸ்டேல் ஈரானின் சவுத் பிராஸ் இயற்கை எரிவாயு தளத்தை தாக்கியிருந்தது. ஸ்டேல் கோபத்தின் காரணமாக தாக்குதல் நடத்தியது என்றும் அந்த நடவடிக்கை பற்றி அமெரிக்காவுக்கு முன்கூட்டிய தகவல் இல்லை என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அவர் தனது ரூட் சோசியல் தளத்தில் ஸ்டேல் சவுத் பிராஸ் களத்தின் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே தாக்கியதாகவும் அந்த தாக்குதலில் கட்டாருக்கு எந்த தொடர்பில்லை என குறிப்பிட்டார். மேலும் ஈரான் இந்த உண்மையை அறியாமல் கட்டாரின் LNG வாயு நிலையத்தின் ஒரு பகுதியை நியாயமற்ற முறையில் தாக்கியதாக அவர் கூறினார். மேலும் எச்சரிக்கையில், ஈரான் மீண்டும் கட்டாரை தாக்கினால் அமெரிக்கா ஸ்டேலின் உதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சவுத் பிராஸ் முழு களத்தையும் இதுவரை காணாத அளவிலான வலிமையுடன் அளிக்கும் நடவடிக்கை எடுக்கும் என்றார். ஆனால் இந்த அளவிலான வன்முறையை தாம் விரும்பவில்லை என்றும் அதன் நீண்டகால விளைவுகள் குறித்து கவலை இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கட்டாரின் அரசுக்கு சொந்தமான கட்டார் எனர்ஜி நிறுவனம் தெரிவித்தது, ஈரானின் ஏவுகணை தாக்குதலால் LNG உற்பத்தி நிலையங்களில் தீ விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளதுடன் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. தீயணைப்பு குழுக்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளது எனவும் இதுவரை உயிரிழப்பு எதுவும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டார் உலகின் முக்கிய இயற்கை எரிவாயு விநியோக நாடுகளில் ஒன்றாகும். இந்த போர் காரணமாக ஏற்கனவே உற்பத்தி நிறுத்தப்பட்ட நிலையில் ஏற்பட்ட சேதம் விநியோகத்தை மீண்டும் தொடங்குவதில் தாமதத்தை ஏற்படுத்தக்கூடும். போர் அதிகரித்த நிலையில் ஸ்டேல் ஈரானின் சவுத் பிராஸ் இயற்கை எரிவாயு தளத்தை தாக்கியது. இதற்கு பதிலடி கொடுப்பதற்காக ஈரான் கட்டாரில் உள்ள பாரசீக வளைகுடா நாடுகளின் ஆற்றல் வசதிகளை குறிவைத்து தாக்கியது. இதையடுத்து கட்டார் அரசு ஈரான் தூதரக அதிகாரிகளை 24 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டது. ஈரான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் நாட்டில் உள்ள ஹப்சான் மற்றும் பாப் வாயு தளங்களை தாக்கியது. இதனை UAE அரசு அபாயகரமான பதட்ட உயர்வு என குறிப்பிட்டுள்ளது. இந்த தாக்குதலின் காரணமாக சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை 5% உயர்ந்து ஒரு பீப்பாய் $108 கடந்துள்ளது.
குவைத்தின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றான மினா அல் அஹ்மதி எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையின் ஒரு செயல்பாட்டு அலகு மீது இன்று காலை ட்ரோன் தாக்குதல் நடாத்தப்பட்டது. இதனால் அங்கு தீ ஏற்பட்டது என குவைத் பெட்ரோலியம் அதிகாரப்பூர்வமான அறிக்கையில் தெரிவித்துள்ளது. குவைத் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியின்படி குவைத் நேஷனல் பெட்ரோலியம் நடாத்தும் இந்த ஆலையின் ஒரு பிரிவு ட்ரோன் தாக்குதலுக்கு இலக்கானது. தாக்குதலால் ஏற்பட்ட தீயை அவசர குழுக்கள் தீயணைப்பு படையினுடன் உடனடியாக கட்டுப்படுத்தினர் என்றும் எந்த உயிரிழப்பும் அல்லது காயமும் ஏற்படவில்லை என உறுதிப்படுத்தியுள்ளது. மினா அல் ஹக்மதி சுத்திகரிப்பு நிலையம் மத்திய கிழக்கின் மிகப்பெரிய பெட்ரோல் ஒன்றாகும். இதன் தினசரி உற்பத்தி திறன் சுமார் 730,000 பேரல்கள் ஆகும். இந்த தாக்குதல் பிராந்தியத்தில் தொடர்ந்து நடைபெறும் பதிலடி தாக்குதல்களின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. ஈரான் தரப்பிலிருந்து வளைகுடா நாடுகளின் எண்ணெய் வசதிகள் மீது இதுபோன்ற தாக்குதல்கள் நடந்ததாக பல்வேறு அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. இதே நேரத்தில் அருகிலுள்ள மினா அப்துல்லா சுத்திகரிப்பு நிலையத்திலும் மற்றொரு ட்ரோன் தாக்குதல் நடந்து தீ விபத்து ஏற்பட்டதாகவும் அதுவும் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் குவைத் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குவைத் அரசு மற்றும் கேபிசி சம்பவத்தை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளன. உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு களஞ்சியமான சவுத் பிராஸ் பகுதியில் உள்ள ஈரானிய உற்பத்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் நடாத்திய தாக்குதல் குறித்து அமெரிக்காவுக்கு எந்த தகவலும் தெரியாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் அந்த தாக்குதலை அறிந்திருந்த இஸ்ரேலிய வட்டார தகவலின்படி இந்த தாக்குதல் அமெரிக்காவுடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இந்த தாக்குதல் நடந்து வரும்போது போரில் ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என கருதப்படுகின்ற நிலையில் ட்ரம்பின் மேற்படி கருத்து சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதற்கு முன்பு இஸ்ரேல் ஈரானின் எரிபொருள் களஞ்சிய சாலைகளை தாக்கியிருந்தாலும் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு உற்பத்தி நிலையங்களை நேரடியாக தாக்காமல் இருந்தது. இந்த நிலையில் அதற்கு பதிலடியாக ஈரான் அருகிலுள்ள வளைகுடா நாடுகளின் முக்கிய எரிசக்தி நிலையங்களை தாக்கியது. குறிப்பாக கட்டாரின் முக்கிய எரிசக்தி மையமான ராஸ் லபான் பகுதியில் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக அந்த நாடு தெரிவித்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் ராஸ் லபான் பகுதியில் ஏற்பட்ட சேதம் நீண்டகால உலகளாவிய எரிவாயு பற்றாக்குறையை ஏற்படுத்தக்கூடும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்.